வீட்டில் எப்படி ஈஸியாக சக்கரை பொங்கல் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இல்லை எது திக்கா அடிக்கனமாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச அவல் எடுத்து வச்சிருக்கேன். நான் திக் அவல் தான் எடுத்திருக்கேன். ஊற வச்சிருக்கேன் ஒரு 15 நிமிஷம். ஸோ அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். வேக வச்சு மசிச்ச பச்சை பருப்பு அதை போட்டுக்கலாம். இதையே சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சின்ன கப்பில் ஒரு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது என்ன ஒன்று சேர்த்து வெல்லம் கரைஞ்சி ஒன்றா வரட்டும் பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துச்சு பாருங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் ரெடி ஆச்சு. வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. ஒரு பேனில் முந்திரி போட்டுக்கலாம். திராட்சையும் போட்டுக்கலாம். இது நல்லா இதாகட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியாக நம்ம பச்சை பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவள் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இந்த கிறிஸ்து ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு